நமசிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று, உமன்ஸ் டே திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இன்றைய நாம் மாட பிறவியில் ஒரு பெண்ணாக இருந்து நாம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம், நம் வாழ்க்கையில் நாம் நெஞ்சு பார்க்க வேண்டாமா? அழகான இந்த நல்லாளில் வாங்க என்னோட வாழ்க்கையில் நான் சாதனை பண்ண எத்தனை விஷயங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? என்னுடைய பணியானது கலைத்துறையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். கலைத்துறையில் நான் பணியாற்றிய 30 குறும்படங்கள், பிறகு பொதிகை சேனலில் நாம் மேடை நாடகத்தில் ஒரு கதாநாயகியாக வளம் வந்து அதுலேயும் நாம் சாதனை பண்ணியிருக்கோம். பிறகு எத்தனோ மேடை நாடகங்கள், ஒரு மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள் நாம் வந்து பணியாற்றிருக்கிறோம். பிறகு படங்கள் 10 படங்களுக்கும் மேலே நாம் வந்து பணியாற்றிருக்கிற ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில், அதுலேயும் நமக்கு கதாநாயகியாக தேர்ந்தெடுத்து வந்தால், ஒரு கதாநாயகியாக இருந்தால் இந்த படத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இயக்குனர் வினோத்ராம் சார் அவர்கள் கரங்கள் படத்தின் கதாநாயகியாக எனக்கு அற்புதமான வாய்ப்பை அந்த படத்தில் கொடுத்தாங்க. அதுலேயும் நாம் கதாநாயகியாக நல்லபடியாக என்னுடைய பணியானது நான் பண்ணியிருக்கேன். இதையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை தான். பிறகு எத்தனையோ மேடை நாடகங்கள், எத்தனையோ விஷயங்கள் நான் வந்து கலைத்துறையில் நாம் பண்ணியிருக்கோம். சொல்ல வார்த்தை உண்டா? 10 வருஷ கலைப்பயணம் என்னோடது. சாதனைகள் பல சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பலர் இதயத்தில் போய் நாம் சேர்ந்தோமானா கிடையாது. அங்கே வந்து அடுத்தடுத்து நம்ம வாய்ப்புகள் வேணும்னா வேறு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நாம் அன்பு மகளின் வணக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து நாம் என்னுடைய சிறு 3 வயசு குழந்தையிலேருந்து நான் தெய்வ வழிபாடு பண்ணுறேன். அதுலேயும் அம்பாளன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வயசில் என்னுடைய ஆன்மீகமானது உச்சத்தின் நிலையில் இருக்குது. என்னுடைய ஆன்மீகம் என்றால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தெய்வ பக்தின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 26 இடத்துல அம்மன் அலங்காரங்கள், மகா கும்பாபிஷேகத்தில், ஊர் பண்டிகையில், அந்த மலபார் உற்சவத்தில் விரதம் இருந்து நாம் வந்து அம்பாளை ஒரு கோவிலில் அம்பாள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அந்த தாய் அலங்காரம் பண்ணி எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் காட்சி கொடுக்குற மாதிரி அந்த பணியைத்தான் நாம் வந்து 26 கோவில் மகா கும்பாபிஷேகத்தில், ஊர் பண்டிகையில், அம்மன் அலங்காரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதுவும் எனக்கு பெரிய 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 சாதனை, பெரிய சாதனை. பிறகு நாம் ஒரு 20-24 இடத்துல ஆன்மீக சொற்பொழிவு கொடுத்துருக்குறோம். ஒரு கிராமமாக போய் மக்களுக்கு பெண்களெல்லாம் இப்படி இருங்க நல்வழியில் செல்லுங்கள்னு சொல்லி நிறைய ஒரு ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகள், பஜனைகள் நான் கொடுத்துருக்கேன். இதையும் எனக்கு பெரிய சாதனை தான், பெரிய பெரிய சாதனை உண்மையாலுமே. பிறகு என்னுடைய யாத்திரைகள் பல. ஒரு தனி பெண்ணாக இருந்து நம்ம ஊர் கோயிலில் இருந்து அயோத்தியா, காஷி, ராமேஸ்வரம், ஹிமயமலை யாத்திரை. ஹிமயமலையில் பார்த்தீங்கன்னா ஹரித்வார், கேதார்நாத், பத்ரிநாத், துங்நாத், ருஷிகேஷ்னு சொல்லி பெரிய ஆன்மீக பயணம். இந்த மாதிரி என்னுடைய ஆன்மீக பயணமானது நம்ம ஊர் ஆலயத்தில் இருந்து வடநாட்டு பயணம் வரலி தனி பெண்ணாக போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே நான் வாழ்ந்துருக்கிறேன். காஷியில், அயோத்தியில் கிட்டத்தட்ட 10 நாள் அங்கே நாம் வாழ்ந்துருக்கிறோம். அதே மாதிரி ஹிமயமலையில் கூட 15 நாட்கள் நான் வாழ்ந்துருக்கிறேன். ஹிமயமலை யாத்திரைன்னா சும்மாவா சாதாரண ஒரு பெண் தனியாக போயிட்டு வந்துட முடியுமா? கேஷுவலாக ஜாலியாக போகிறது வேறங்க. பயபக்தியோட, நல் மனதோட, நல் எண்ணத்தோட, இறைவனை மட்டுமே நினச்சி கொண்டு, கடவுளை மட்டுமே நாம் இதயத்தில் சுமந்து கொண்டு நான் போன பயணம் தாங்க என்னுடைய நம்ம ஊர் கோயிலில் இருந்து அயோத்தியா, காஷி, ராமேஸ்வரம், ஹிமயமலை யாத்திரைகள். அங்கே எத்தனை கோயில்கள், ஒரு கோயில்கள் ஒரு பகுதியில் இருக்குங்க. ஹிமயமலையில் கேதார்நாத் கேதார்நாத் எல்லாம் நம்மளால் போயிட முடியுமா? 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாய் அப்போ எங்கே போய் உட்காந்துருக்காங்க? ஹிமயமலைன்னு உச்சத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த மகளை கூட்டி கொண்டு போனாயா பகவானேன்னு சொல்லி எத்தனோ வாட்டி நான் கோடி நன்றி சொல்லிக்கிறேன் என் அப்பன் ஈசனுக்கு. அது பெரிய ஆன்மீக பயணங்க. யாராலையும் முடியாத ஒரு இது. 22 கிலோமீட்டர் நாம் வந்து மலையே ஏறணும். இப்போ வந்து நம்ம ஒரு திருப்பூர் இருக்கோம்னா ஒரு திருப்பூர் மொத்தமே ஒரு இமயமலையாகும். அந்த ஒரு கேதார்நாத் மட்டுமே அப்படி. பிறகு கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், ருஷிகேஷ், துங்கநாத்னு சொல்லி துங்கநாத் உலக வரலாற்றிலேயே ஹையஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஹையஸ்ட்டுங்க. அங்கெல்லாம் அச்சோ யாராலையும்
போகிறது ரொம்ப சிரமம். அப்படி போகணும், ஒரு பெருவி அங்கே போகணுன்னா பூர்வ ஜன்ம புண்ணிய பலனாக தான் இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி போன இந்த ஆன்மீக பயணங்கள் தான் இந்த பிள்ளை தனி பெண்ணாக போயிட்டு வந்திருக்கிறேன். இதுவும் எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியா, என்னுடைய சாதனையாக நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இதெல்லாம் என் வேலையாகும், இதெல்லாம் என் சாதனையாகும். என்னுடைய கலைத்துறை பயணங்கள், பிறகு என்னுடைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், அம்மன் அலங்காரங்கள், ஆன்மீக பயணங்கள், மேடை நாடகத்தில் நாம் பணியாற்றிய அந்த நாட்கள் எல்லாமே எனக்கு ஒரு சாதனை தாங்க. பெரிய சாதனை. இன்னும் நான் மக்கள் மனசில் பெருசாக வந்தேனா? இல்லை. பணம் சம்பாரிச்சேனா? இல்லை. எப்படிங்க நாம் ஒரு இடத்துக்கு பெரிய லெவலுக்கு வர முடியும்? எங்கே நியாயமும் ஒழிக்கிறாங்களோ, நீதியை கடைப்பிடிக்கிறாங்களோ, தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ, நிச்சயம் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. அப்படிதான்னா எதுலையுமே நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன், அந்த வாழ்வாதாரத்தை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா கிடையாதுங்க. என் பணியை நான் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாமே எனக்கு சாதனை தான். ஒரு தனி பெண்ணாக இருந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒரு சொந்த வீட்லேயோ அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி நான் போயிருந்தேன்னா அங்கே நம்ம நியாயத்தை கடைப்பிடிக்க முடியாது, தர்மத்தை கடைப்பிடிக்க முடியாது. வேறு மாதிரி கேட்பாங்க கலைத்துறையிலலாம், இல்லைங்களா? அப்புறம் எப்படி நாம் பணியாற்ற முடியும், இல்லைங்களா? ரொம்ப ஏழ்மையில் என்னால் எவ்வளோ பைசா கம்மியில் பண்ண முடியுமோ அதில் தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், அம்மன் அலங்காரங்கள், ஆன்மீக பயணங்கள் இப்படியெல்லாம் நம்ம போய் கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்புறம் எப்படி நான் ஒரு பணக்காரியாக இருக்க முடியும்? சாதாரண ஒரு ஏழை பெண்மணிங்க இந்த பிள்ளை. இப்போ நான் போடுற ஆடை எல்லாமே நான் பணியாற்ற காலத்தில், நான் ஆன்மீகத்தில் இல்லாதப்போ நான் பணியாற்றிய காலத்தில் நான் வாங்கினது. ஆனால் இப்போ வாங்க முடியுமா? ஏனென்றால் நான் சிவ தொண்டு பண்ணுறேனே, ஆன்மீக தொண்டு பண்ணுறேனே, ஒரு அம்மன் அலங்காரம் விடுறேனே, கும்பாபிஷேகத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேனே, அங்கெல்லாம் போய் நம்ம இவ்வளோதான் பைசா கேட்க முடியுமா? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். ஒரு அம்மன் அலங்காரத்துக்கு 5000 ரூபா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த அலங்காரங்கள் அவ்வளோ பொருட்கள் வேணும் அம்மன் அலங்காரத்துக்கு. அப்புறம் பூ, மாலை, போக்குவரத்து, பஸ்பேர் எத்தனை இருக்குது. அதுலேருந்து ஏதாவது மிச்சமானதான் இந்த பிள்ளையோட வாழ்வாதாரம், இல்லைங்களா? அப்புறம் எப்படி நான் ஒரு பணக்காரியாக பிள்ளைய வர முடியும்? வாய்ப்பில்லை, இல்லைங்களா? கண்டிப்பாக என்னப்ப நீசன் கண்ணு தெரிந்தால் ஒரு நாள் இந்த பெண்ணும் ஒரு நல்ல நிலைமைக்கு நானுமே பல பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய எண்ணங்களோட இந்த பிள்ளை வாழும், உலக நலனுக்காக வாழும். இந்த அழகான நல்ல உமன்ஸ் டே நல்ல இந்த பெண்ணுடைய, இந்த சிங்க பெண்ணுடைய வாக்கானது இது. கண்டிப்பாக நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் இந்த உலகத்தில். இந்த மானிட பிறவியில் இந்த பிள்ளை தோக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் என்னை தோக்கடிச்சாங்களோ அத்தனை பேருக்கு முன்னால் இந்த பிள்ளை நிச்சயமாக நியாயமான வழியில், நல் வழியில், தர்மத்தின் பாதையில் என் சிவத்தை நெஞ்சு கொண்டு, சரஸ்வதி அன்னை தாயாரை நெஞ்சு கொண்டு, அம்மையப்பன் நாரீஸ்வரன் நெஞ்சு கொண்டு நான் இந்த உலகத்தில் வளம் வருவேன். ஒரு சிங்கப்பெண்ணாக வருவேன், ஒரு செல்வ பெண்ணாக வருவேன், எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல் பெண்ணாக வருவேன், உலக நல்லதுக்காக வாழக்கூடிய தர்மத்தின் பெண்ணாக வருவேன், ஒரு சிங்க பெண்ணாக வருவேன். கண்டிப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ நேரம் சொன்ன என்னுடைய பணிகள் எல்லாமே என்னுடைய சாதனைங்க, என்னோட உழைப்புங்க. இதோ இன்னைக்கு நான் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல், யாருக்கும் கெட்டது புரியாமல், யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் இத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு உங்கள் முன்னால் நான் இன்று ஒரு சிங்கப்பெண்ணாக நிற்கிறேன். இதோ உங்களுடைய அன்பு தெய்வ மகள் ஹென்வி காஷி. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமாந்த அன்பான மகளின், தெய்வ மகளின் அன்பான ஹாப்பி உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். பிறகு மகளிர் தினம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணு தானேன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் தூக்கி தனியாக வேற மாதிரி பார்க்காம எங்களாலேயும் முடியும், நாங்கள் ஒரு பெண், ஆதிசக்தியின் வடிவம் நாமல்ல, அம்மாவின் வடிவம் தானே நம்மல்ல. தாயோட அருள் இல்லாமல் நம்மளாம் பிறந்துட முடியுமா, வாழ்ந்துட முடியுமா? கிடையாது. அம்மாவின் ஆதிபர சக்தியின் வடிவங்கள் நாம் எல்லாமே, இல்லைங்களா? கண்டிப்பாக இறை நம்பிக்கையோடு வாழ்வோம், சாதிக்க முயற்சி பண்ணுவோம். என்னுடைய எத்தனையோ முயற்சியானதை நான் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் தோல்வியை நான் சந்திச்சு கொண்டே இருக்கேன். இருந்தாலும் ஒரு வெற்றி பெண்ணா, ஒரு சிங்க பெண்ணா, ஒரு செல்வந்தரின் பெண்ணா ஒரு நாள் நான் வள வருவேன். இந்த உலக நலனுக்காக நான் வாழ்வேன், பிறருக்கும் நான் உதவுவேன். இந்த அழகான நல்ல
உங்ககிட்ட நான் ஒரு வாக்காகவும் என் சிவத்துக்கு ஒரு வாக்காகவும் நான் கொடுக்குறேன். உடைய அன்பு தேவமகள் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தேவமகள் என் விகாஷினி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். எப்பவும் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுறேனோ அன்றைய நாளில் நான் என்ன பண்ணுறேன், ஏதோ விஷயம் இருக்கா, நல்ல விஷயம் இருக்கா, முன்னோர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க, குலசாமியால் நமக்கு என்ன நல்பலன்கள் இருக்குது, இறைவனால் இறை தொண்டு பண்ணுறதால நமக்கு என்ன நல்பலன்கள் இருக்குது, எல்லாமே உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். அழகான இந்த நல்லால் எப்பொழுது நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நம்ம சேனலில் இந்த அழகான தேவமகள் என் விகாஷினி சேனலை கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. ஹாப்பி வண்டர்ஃபுல் ஹாப்பி ஹுமான்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நன்றி. என் குலசாமியே தன் வெற்றியில் முருகரே. நன்றி.